Hi, hello, welcome to all and welcome to Encore Photoshop. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Photoshopல இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல width 1080, height 1080, 1080, ரெசல்யூஷன் 300 கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்ட பிறகு பேஜ் ஓப்பன் ஆகிடும். அப்புறம் என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான இமேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி டிசைன்ஸ் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு நெட்லேயே நிறைய டிசைன் மாடல்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இல்லை உங்கள் க்ரியேட்டிவிட்டி நாலேஜ் இருந்தால் நீங்களும் சொந்தமாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு பர்கருக்கான ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரேப் டூல் யூஸ் பண்ணி அந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸை கொஞ்சம் ஷேப் மாற்றிக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு கலர் ஃபில் ஆகிடும். அந்த கலரை எடுக்கணுன்னா ஃபில் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் 0 கொடுத்தீங்கன்னா அந்த கலர் ஆப்ஷன் போயிடும். இப்போ நம்ம அவுட்டர் ஸ்ட்ரோக் பார்க்கலாம். ஸ்ட்ரோக் நான் ஒயிட் கலர் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரோக்கோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபில்லை 0 ஆக்கிடுறேன். பாருங்கள், அந்த இன்னர் கலர் போயிடுச்சு. அவுட்டர் ஸ்ட்ரோக் மட்டும்தான் இருக்குது. நமக்கு ரீஸ்டரிஸ் கொடுத்துருங்க. இல்லைனா அந்த வரைஞ்ச லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த லைனும் நமக்கு சேர்ந்து தெரியும். அது தெரியக்கூடாதுன்னா ரீஸ்டரிஸ் லேயர் கொடுத்துருங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற பர்கர் இமேஜை கொண்டு வரேன். இப்போ பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பர்கர் இமேஜை மட்டும் நம்ம அதில் ப்ளேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இமேஜை பெருசாக ஆக்கிங்க. கண்ட்ரோல் T கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். பண்ண சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபைல்ஸ் கரண்ட் ஆஃப் ஆகி மிஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன்.
கிராஃபிக் டிசைன் இல்லை ஃபோட்டோஷாப் எந்த சாஃப்ட்வேர் எடுத்தாலும் இதில் வந்து க்ரியேட்டிவிட்டி தான் முக்கியம். நம்ம க்ரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளால் நல்ல ஒரு டிசைனை கொண்டு வர முடியும். இதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து எல்லோ கலரில் மாற்றிக்கிட்டு இங்கே வந்து நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ண போகிறோம். ஆர்டர் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி இந்த எல்லோ கலர் ரெக்டாங்கிளில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை அந்த பர்கர் இமேஜுக்கு மேலே நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணி ஃபாண்ட்டோட ஸ்டைலை மாற்றிக்கிட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஸ்டைல் ஃபாண்ட்ஸ் இல்லை எதுவும், ஸோ நான் நார்மல் ஃபாண்ட்ஸ்லேயே டைப் பண்ணுறேன். சும்மா இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி செய்கிறேன்ட்டு. ஸ்ட்ரோக் ஆன் பண்ணி ஒயிட் கலர் கொடுத்துக்கிட்டு ஸ்ட்ரோக்கோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி டிசைன்ஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ஏதாவது டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் என்கிட்ட இல்லை, நீங்கள் ஃபாண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஸ்டைலிஷ் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு ஆதரவு தருவீங்களோ அந்த அளவுக்கு என்னால் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் நிறையா க்ரியேட் பண்ணி போட முடியும். உங்கள் டவுட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறேன் உங்களுக்காக. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப்க்கு. உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போட முடியும் உங்களுக்காக. ஸோ மறக்காமல் என்கோர் ஃபோட்டோஷாப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பி நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.